நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்பசுடன். கட்சியை கலைக்கும் சீமான். அண்ணாமலைக்கு ஒரு டாஸ்க்கு. அண்ணாமலை மட்டும் இதை செஞ்சிட்டார்னு வச்சுங்களேன், என் கட்சியை கலைச்சிட்டு நான் பாஜகவில் இணைந்து விடுகின்றேன். சீமான் ஒப்புதல் அளித்திருக்கின்றார். நேற்று தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத் அவர்களுடைய பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்தி விட்டு வந்து பத்திரிகையாளரை சந்திக்கின்றார் சீமான் அவர்கள். அப்போ தான் சொல்கிறாரு, அண்ணாமலை மட்டும் இதை செஞ்சிட்டாருன்னா நான் கட்சியை கழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். சீமானுடைய சவாலை அண்ணாமலை ஏற்பாரா இல்லையா? சீமானவர்கள் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டே திரிகிறாரா, இல்லை சொன்ன சொல்லில் சீமானவர்கள் அப்படியே உறுதியாக நின்றுருக்காரா? கடந்த கால சீமானுடைய வரலாறு என்னவாக இருக்குது? நம்ம அண்ணாமலை கிட்ட பல முறை சவால் விட்டும் ஏன் அண்ணாமலை அவர்கள் சீமானை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வது கிடையாது. பல தருணங்களில் சீமானுடைய சவாலை அண்ணாமலை அவர்கள் தட்டி விட்டு போவார். ஆனால் இந்த முறை அழுத்தம் திருத்தமாக ஆண்மகனாக இருந்தா அப்படின்ற வேற ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சீமான் போட்டிருக்காரு. அதனால் அண்ணாமலை அவர்கள் சீமானுடைய சவாலை ஏற்பாரா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதனையும் தாண்டி ஆண்டாண்டு காலமாக சீமானவர்கள் ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே வராரு. அந்த பொய் மூட்டையும் சேர்த்தே இந்த வீடியோவில் உடைச்சிடுவோம். எல்லாவற்றையும் பார்க்குறதுக்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். நம்முடைய நண்பரை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷயத்துக்கு போகலாமா? அண்ணாமலைக்கு சீமான் விட்ட சவால், அந்த வீடியோவை பார்க்குறீங்க. தமிழகத்தில் தென் மாநிலத்தில் 3வது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா உருவெடுக்கணும்னு அண்ணாமலை எப்படி பார்க்குறீங்க? அணிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்போ தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவம் தனியாக நீங்கள் பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு யார் 3வது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிருல. தனிச்சு கூட்டணியாக நீட்டு கூட்டிகிட்டு கூடாது. ஒண்டி கொண்டி நீங்க சிங்கமா நிக்கணும். தானிக்கு சண்டை போடணும். அவன் தான் ஆண்மகன், அவன் தான் வீரன். நம்ம அண்ணாமலை பார்த்து நீ ஆண்மகனாக இருந்தால் அரசியல் களத்தில் தனித்து நில்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கின்றார். ஏன் இந்த வாக்குவாதம் வந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? அண்ணாமலை அவர்கள் நேற்று பேட்டி அளித்திருந்தார் ஒரு ஊடகத்துக்கு. அதில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெறும். இனிமே பாஜக எந்த கட்சியுடைய தயவும் சார்ந்திருக்க தேவையில்லை. 2026 நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம். அதற்காக சட்டமன்ற வேட்பாளர்கள் யார் யார் என்பதை பற்றி இந்த தேர்தல் முடிந்த உடனே அறிவிக்க சொல்ல போகிறேன் தலைமையில். பாஜக தமிழகத்தில் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி 3வது பெரிய கட்சியாக வரும் அப்படின்னு சொன்னார். அதை தான் பத்திரிகையாளர்கள் சீமான்கிட்ட கேட்பாங்க. பாஜக இந்த முறை 3வது கட்சியாக வருமாமே, நீங்கள் பின்னுக்கு தள்ளப்படுவீங்களாமே அப்படின்னு சொல்லும்போது தான் சீமான் அவர்கள் சொன்னார், தனித்து நிற்க சொல்லியா கூட்டணியுடன் போட்டுக்கிட்டு வாக்குகளை வாங்கி நீங்கள் பெரிய கட்சி என்று காட்டிக்கிட்டால் நீங்கள் ஆண்மகனா, என்ன மாதிரி தனித்து நிற்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. சீமான் அரசியல் களத்தில் தனி கட்சி தொடங்கி 13 ஆண்டு காலமாக பயணிக்கின்றார். இப்படி 13 ஆண்டு காலமாக பயணித்தா கூட சீமான் அவர்களுக்கு தமிழக அரசியலை புரிந்து கொள்கின்ற அறிவோ ஆற்றலோ இல்லை புரிந்து கொண்ட அனுபவமோ இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அரசியல் களத்தில் நாமளாக போய் ஆயுதத்தை எடுக்க முடியாது. எதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணும் என்பதையும் முடிவு செய்வான். எதிரி பலமான ஆயுதத்தை வச்சுருப்பான், நாம் பலவீனமான ஆயுதம் கொண்டு அவங்ககிட்ட போராடணுமா? அப்புறம் எப்படி வெற்றி பெற முடியும்? அதனால் அரசியல் களத்தில் நாம் ஆயுதம் எடுக்க முடியாது. எதிரி தான் நம்ம என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதையே முடிவு பண்ணுறான். என்கிட்ட கையில் பலம் இருக்குது, உடலில் பலம் இருக்குது, நல்ல சிந்தனை இருக்குது, என் பின்னாடி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதிரிகிட்ட மோத முடியாது. அவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குதோ அதற்கு இணையான ஆயுதம் நாம் எடுக்கணும். அந்த மாதிரி தான் மத்தியில் ஆளுங்கட்சியாகவே இருந்தாலும், பணபலமே இருந்தாலும், படைபலமே இருந்தாலும், எதிரே நிற்கிறவன் எந்த ஆயுதத்துடன் நம்மக்கிட்ட மோத வரான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் தயாராகுது. ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் நான் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டு காலமாக அவன் பின்னாடி இருக்கின்ற ஒவ்வொரு வேட்பாளர்களும் ஏமாற்றி தோல்வியடை செய்து அதிலிருந்து அந்த வேட்பாளர்கள் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார். ஒரு முறை நின்ற வேட்பாளர்கள் மறுமுறை பார்த்திங்கன்னா போட்டியிடுவதே கிடையாது சீமான் கட்சியில். அதுக்கு என்ன காரணம்? வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்கின்ற காசையெல்லாம் கரியாகிட்டு மீண்டும் தேர்தல் காலத்தில் போட்டிடுறியா வாயா அப்படின்னு கூப்பிடும்போது, யோ ஏற்கனவே போட்டிட்டதே போச்சியா மொத்த காசும் மீண்டும் எங்கே போட்டிடுறது அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு ஓடுறான். இதில் கட்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரபலமாக ஆன காளியம்மாள் போன்றவங்கெல்லாம் மீண்டும் தேர்தல் காலத்தில் போட்டிகிட்டு இருக்காங்க. அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், தொடர்ச்சியாக அவங்க போட்டிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அவங்க பின்புலம் என்பது கொஞ்சம் வசதியானது. அதனால் தேர்தல் காலத்தில் போட்டியிடுகின்ற போது அவங்க தாங்கிக்கிறாங்க. ஏன்னா லேட்டஸ்ட்டாக கூட அவங்க கார் வாங்கியிருக்காங்க. ஆனால் மற்ற வேட்பாளர்கள் படிச்சிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, படித்து கொண்டிருக்கின்றார்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேர்தல் களத்தில் எதிரியிடம் போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற அளவுக்கு நிதி கிடையாது,
அதனால் அதுக்கப்புறம் அந்த அரசியல் களத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்களை பார்க்கவே முடியாது. ஆனால் சீமான் மட்டும் தொடர்ச்சியாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். முதல்ல சீமானுடைய பேச்சை கேட்கின்ற பொழுது சீமானவர்கள் தமிழகத்துக்கும் நமக்கும் ஏதோ நல்லது மட்டும் சொல்ல வராரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோன்றும். 2வது முறை கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், சீமான் பேசுகிறத அடா இப்படி ஒரு தலைவன் நமக்கு கிடைத்து விட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கொண்டாட தோன்றும். 3வது முறையாக சீமானுடைய பேச்சை கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், சீமானவர்கள் எங்கேயோ நம்மை அழைத்து செல்லுகின்றார், ஏதோ ஒரு மாற்றத்தின் பாதையை காட்டுகின்றார் அப்படின்னு என்ன தோன்றும். நீங்கள் 4வது முறை கேட்டிங்கன்னா தான் தெரியும், அடா அந்த பையன் பைத்தியக்கார பையன் ஐயா, அவர் கீழ்ப்பாக்கம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறான்யா அப்படின்ற விஷயம் 4வது முறை கேட்டிங்கன்னா நன்றாக தெரியும். ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஒரு முறை மட்டும் பேச மாட்டார், ஒவ்வொரு முறையும் அரைத்த மாவை அப்படியே அரைச்சிக்கிட்டே தான் இருப்பார். அதனால் அண்ணாமலை கிட்ட விட்ட சவாலை பல பேர்கிட்ட இதே மாதிரி விட்டுருக்கின்றாரு. பல முறை பார்த்திங்கன்னா அவங்கள விட கம்மியான முறை வாக்கு வாங்கியிருக்காரு. அதனால் சீமான் சொல்வதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பார். அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும், அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி தான் பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலை கிட்ட விட்ட சவால் மாதிரி அன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட சவால் விட்டுருக்கின்றார். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட சவால் விட்டு அவரால் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியல, அவங்க வாங்கின வாக்குக்கு இணையாக இவரால் வாங்க முடியல. உடனடியாக கூட்டணி போட்டாங்க. கூட்டணி போடாமல் பார்த்திங்கன்னா தனித்து நின்று இருந்தால் நான் கட்சியை கழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு பில்டப்பை அப்பயே விட்டுருக்காரு. இப்படி தொடர்ச்சியாக பொய்யா சொல்லிட்டு இருக்கிற இந்த மனுஷனை பார்த்திங்கன்னா எப்படி நம்புவாங்க? உண்மையாகவே ஏற்கனவே பேசியிருக்காரா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவை பாருங்கள். வெளிப்படையாக பல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துருக்க தொலைக்காட்சியில் நான் சொல்கிறேன், மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்கை வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல சேர்ந்துடுறேன். நல்லது, குறிச்சு ஒரே பதிவு எழுதி வச்சுக்கிறேங்க, எழுதி வச்சுக்கிறேங்க. இன்னைக்கு சொல்றேன், மக்கள் நல கூட்டணி அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்கி முன்னேறலைன்னா கட்சியை கலைச்சிட்டு நான் கம்யூனிஸ்ட்ல அது சிபிஎம்ல சேர்ந்துடுறேன். மக்கள் நல கூட்டணியை விட குறைந்த வாக்குகள் பெற்றால் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வாக்குகள் சதவீதத்தில் மக்கள் நல கூட்டணி நாம் தமிழரை விட அதிகமாக தான் வாக்குகள். மக்கள் நல கூட்டணின்னு நம்ம அப்படி பேசல. நீங்க 6 கட்சி சேர்ந்துட்டு வாங்குற வாக்குக்கும் இது இல்லை. நான் இடதுசாரிகளை விட அதிகமாக வாங்கியிருக்கேனா இல்லையா, அதுதான் பேச்சு. நீங்க மக்கள் நல கூட்டணிங்கிறதுல அன்னைக்கு விஜயகாந்த் இல்லை, நீங்கள் அன்னைக்கு ஜி.கே. வாசன் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு 6 பேர் 7 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டணின்னு வச்சுக்கிட்டு அப்படி பேச. நீங்கள் அப்படிலாம் கட்சியாக நீங்கள் என்னையை விட நீங்கள் எல்லாருமே பெரிய கட்சி. 60 சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு சின்ன இருக்கு, கதிரவா சுத்தியல் நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுதானே திரு சீமான் சொன்னார். ஆமா சொன்னேன். இப்போ நீங்கள் இடதுசாரிகளோட நான் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கேனா இல்லையா? இடதுசாரிகள் கட்சிகளுடைய வாக்குகளை சேர்த்தா உங்களை விட அதிகம் தான் அவங்களுக்கும். யாருக்கு இருக்கு? இடதுசாரி கட்சிகள் 2 கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை சேர்த்தா கட்டாயம் நாம் தமிழரை விட அவங்களுக்கு அதிகமாக. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் விட்டுருக்காரு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியும். மக்கள் நல கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சியும் இணைந்து போட்டியிட்டு சீமானை விட அதிகமான வாக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியே முந்த முடியல, அகில இந்திய அளவில் ஆளுகின்ற பாஜக கட்சியுடன் ஒரு போட்டி போட்டுருவாரா? என்னைக்காவது ஒரு நாள் பாஜக தனித்து நிற்க தான் போது. அன்னைக்கு சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று பாஜக விட அதிகமாக வாங்க முடியாமல் போகின்ற பொழுது அண்ணாமலை கழுத்தை பிடிக்க தான் போகிறாரு. ஏய் அன்றைக்கி சொன்னியலடா நீ வாடா கட்சியை கழிச்சிட்டு அப்படின்னு கூப்பிட தான் போகிறாரு. ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஏன் வைக்க மாட்டுறாரு? எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி இருக்கத்தான் செய்யும். அவர் பின்னாடியே பல லட்சம் இளைஞர்கள் திரளுகின்றார்கள். அப்படி இருக்கும்போது கூட்டணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது சீமான் தன்னுடைய தகுதியை மீறி ஆசைப்படுறாரு. அதனால தான் அவர்கிட்ட யாரும் கூட்டணிக்கு வரது கிடையாது. எடப்பாடி கூட சீமானவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் சீமானுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அங்கே கூட்டணிக்கு போகிறதுக்கு யாரும் கிடையாது. சீமானை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வளர்ந்துருக்கோம், எப்படி வளர்ந்துருக்கோம், நிலையான வாக்கு வங்கி இருக்கா என்பதெல்லாம் இன்னும் அரசியல் களத்தில் அவரால் நிரூபிக்க முடியலை. வாக்கு வங்கி ஏறுது குறையுது. அதனால் சீமானுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு சின்ன சின்ன கட்சிகள் கூட அவர் கூட போக மாட்டுறது. அதாவது பெரிய கட்சிகளுடன் ஏன் நீ கூட்டணி வைக்கலன்னு கேட்டால் அவங்களாம் ஊழல் பண்ணிக்கிறாங்க, மக்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்க, அவங்கள கூட போய் நான் அப்படி கூட்டணி வைக்கிறேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சீமான் சொல்லுவார். ஆனால் தமிழகத்தில் ஆட்சி கட்டில் ஏறாமல் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய எத்தனையோ சிறிய கட்சிகள் இருக்குது. நீ பேசுகிற தமிழ் தேசிய கொள்கையுடன் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் பயணிக்கிறது. அந்த கட்சிகள் கூட உன் தலைமையை ஏற்றுக்கொண்டு உன்னாவோட கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? 1000 பேர் சேர்ந்தா கூட இந்த ஆமையானது வெற்றி கோட்டை தொடாது என்பது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பாஜக தீண்டத்தகாத கட்சி, தமிழ் மண்ணுக்கு வேண்டாத கட்சி அப்படின்னு சொன்னால் கூட பாஜக நம்புவதற்கு பல கட்சிகள் இந்த இடத்துல இருக்குது. இந்துத்துவா கட்சி என்று சொல்லுவாங்க, சிறுபான்மைக்கு எதிரான கட்சி என்று சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருந்தால் கூட பாஜகவை நம்புவதற்கு இங்கே பல கட்சிகள் இருக்குது. ஏன்னா பாஜக நம்பிக்கையுடன் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒன்று சேர்ந்து கொண்டு வெற்றி கோட்டை ஏற்கனவே பல முறை தொட்டிருக்குது.
இரண்டாவது, கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கையுடன் நடந்து கொண்டிருக்குது பாஜக. ஆனால் சீமானை நம்ப முடியுமா? அதனால தான் பல சிறிய கட்சிகள் கூட சீமானுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்குள்ளே போகிறது கிடையாது. சீமான் வந்து பார்த்திங்கன்னா தன் தலைமையை ஏற்றுக்கிட்டு யாராவது வரமாட்டாங்களா என்று ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஏங்கி தவிக்கின்றார். இப்போது விஜயை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் சீமானுடன் இணைந்து போட்டிடுவார்னு சொல்கிறீங்க. சீமானை விட விஜய்க்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களே உங்கள் தலைமையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நான் கூட்டணிக்கு வரேன் என்று வெளிப்படையாக சொல்ல போகிறாரா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அதனால் சீமான் என்கின்ற ஒரு காலி பெருங்காய டப்பா. அதனால் பல கட்சிகள் சீமான் கூட்டணிக்கு வரட்டும் அப்படின்னு அழைப்பாங்க, ஆனால் அவர் தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால தான் எப்போதும் ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், அந்த பழம் புளிக்கும் போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எப்போதும் சவால் விடுவார். கூட்டணி இல்லாமல் வர சொல்லு, கூட்டணி இல்லாமல் வர சொல்லு. தேர்தல் என்பது எதுக்குயா? வெற்றி பெறணும். எதுக்கு வெற்றி பெறணும்? அதிகாரத்தை கைப்பற்றணும். ஏன் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்? நாம் என்னது செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அதை மக்களுக்கு அப்போ தான் செய்ய முடியும். நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய கொள்கை, இந்த தமிழகத்தை எப்படி மாற்றணும்னு நினச்சோமோ அந்த மாற்றத்தெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்றால் அதிகாரம் வேணும். அதிகாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறான வழியை நாடாமல் ஜனநாயகம் என்ன வழிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கதோ அந்த வழிமுறைகள்லாம் நாடுவது ஒரு அரசியல்வாதிகளுடைய யுக்தி. அதை விட்டு நீ தனியாக நிற்பியா? என்ன மாதிரி நிற்க முடியுமா? ஒன்று மாதிரி நின்று போக சொல்கிறியா? எத்தனை முறை போகிறது இப்படியே? அதனால் அவங்கெல்லாம் அரசியல் களத்துக்கு குறுகிய காலத்தில் வந்து தலைவராக ஆயிருந்தால் கூட தமிழ்நாட்டு அரசியல் தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. யாரை எப்படி வீழ்த்த வேண்டுமோ அப்படி வீழ்த்துறாங்க. யார் என்ன ஆயுதம் எடுக்கிறாங்களோ அந்த ஆயுதத்துக்கு இணையான ஆயுதங்கள் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியானது வேகமாக வளர்ந்துருக்குது. இன்றைக்கி 3வது தடவை வந்திருக்குது. நீ பாட்டுக்குன்னு வரட்டு கௌரவம் போல் தவளை போல் கத்திக்கிட்டு இருந்தா, நான் மீண்டும் சொல்கிறேன், சீமானை பொறுத்த வரைக்கும் அண்ணா விட சிறந்த பேச்சாளர் கிடையாது. பெரியாரை போன்ற சித்தாந்தம் பேசுகின்ற ஆட்கள் கிடையாது. அதனால் சீமான் என்னுடைய சித்தாந்தம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதெல்லாம் எடுபடாது. அதே மாதிரி என்னுடைய பேச்சுக்கு 1000 பேர் வழங்குவாங்க அப்படின்னா அண்ணாவோட பேச்சாளர் கிடையாது. அதனால் இந்த காலத்தில் சமூக வலைத்தளத்தில் சீமானை விட பல பேர் பேசுவது இருக்காங்க. அதை விட சீமானை விட அதிகமான பேசின பேச்செல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கின்ற இளைஞர்கள் பார்த்துட்டாங்க. அதனால் சீமான் தொடர்ச்சியாக கூவிட்டு இருந்தாருன்னா அது போர் தான் அடிக்கும். அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நேரங்காலம் பார்த்து கொக்கானது பெரிய மீனை தட்டி தூக்குற மாதிரி ஒரு நாளைக்கு தனித்து போட்டிடுவார். அன்றைக்கி கட்சியை கலைக்கிறாரா இல்லை என்று பொறுத்துந்து பார்ப்போம். என்ன ஒன்று, பல பேர்கிட்ட சவால் விட்டு அவர் கட்சியை கலைக்காமல் காணாமல் தான் போயிருக்கிறாரு. ஆனால் வாய்ச்சவாடால் ஆனால் செயலில் காட்ட மாட்டார் சீமான். அண்ணாமலை எவ்வளோ தனித்தே நின்றாலும் கட்சியை கலைக்க மாட்டார். அப்புறம் என்ன கூந்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவால் விட்றாருன்னு நமக்கு தெரியல. சரி, 2வது தொடர்ச்சியாக ஒரு பொய் மூட்டைன்னு சொன்ன என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்தியாவில் இந்து மதம் என்று ஒன்று இருந்ததா? எங்கள் பாட்டன்லாம் இந்து மதம் தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூவி இருக்கின்றார். நேற்று செய்தியாளர் சந்திப்பில் ஏன் அந்த மாதிரி சொன்னார்னு கேட்டிங்கன்னா, வள்ளுவருக்கு காவி உடை போட்டாரான் நம்ம ஆளுநர். அப்போ தான் நம்ம கேட்குறோம், இந்து மதம் ஒன்று இல்லைடாப்பா சாமி உங்கள் தாத்தா காலத்தில். ஆனால் உங்கள் தாத்தா காலத்தில் கிறித்துவம் இருந்ததா? உங்கள் தாத்தா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் இருந்ததா? உங்கள் தாத்தா காலத்தில் ஜெயினம் இருந்ததா? சொல்லு. சமணம் இருந்ததா? சொல்லு. ஆதியில் வந்து பார்த்திங்கன்னா சைவம் வைணவம் இருந்ததா இல்லையா? ஸோ அதனுடைய வளர்ச்சி என்பது இப்போ என்னவாக இருக்குது? இந்து மதமாக இருக்குது. உங்கள் தாத்தா காலத்தில் இப்போ இந்து மதம்னு சொல்கிறோமே அதே மாதிரியான வாழ்வியல் முறை தான் இருந்தது. இப்போவும் இந்து மதம் சொல்லுகின்ற போது இப்போவும் அதே வாழ்வியல் முறை தான் இருக்குது. அதனால் வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்து மதம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதே வாழ்வியல் முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கும் வாழ்ந்திருக்கின்றார். இன்றைக்கும் அதே மாதிரியான வாழ்வியல் முறையில் தான் நம்ம வாழறோம். வள்ளுவர் அன்னைக்கும் வந்து பார்த்தா கொட்டை போட்டிருக்காரு, பட்டை போட்டிருக்காரு, காவிய உடை அணிந்திருக்கிறாரு. அது இடையில் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இனி வருங்காலத்தில் இந்துக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். எங்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ ஆன்மீகத்தனமாக அப்படியே இருக்க தான் ஆசைப்படுவாங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு? திராவிட கட்சிகள் வந்தால் திருவள்ளூருக்கு கருப்பு அணைவாங்க, அதே மாதிரி பாஜக வந்தால் காவி அடிப்பாங்க. ஆனால் எங்கள் பாட்டனுக்கு கருப்பும் இல்லை காவியும் இல்லை, எங்கள் கலர் என்னன்றது தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது பயங்கரமாக செய்து முடிப்போம் அப்படிங்கிறாங்க. சரி நண்பர்களே, சீமானை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆளுங்க எங்கள் பாட்டங்க அப்படின்னு பாசமாக பேச தான் செய்யும். ஏன் இன்றைய தலைமுறையை எப்படி ஏமாற்ற முடியும் அப்படி ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார். பின்னாடி ஒரு வாகனம் போச்சு, அது ஒட்டுமொத்தமாக மண்ணை கலரிட்டு போயிடுச்சு. அதனால் இந்த வீடியோவை இதோடு நிறுத்திக்கிறேன். சீமானுடைய சவாலை அண்ணாமலை அவரை ஏற்க தயாராக இருந்தாலும் அவருடைய வார்த்தை நம்பிக்கைக்குரியது அற்றதாக இருக்குது. அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பக்கம் அரசியல் களத்தில் பயணிக்கின்றாரோ அதை தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருப்பார்.
வெற்று வார்த்தை பேசுறவங்ககிட்டலாம் வீராப்பா நின்று பேசிட்டு இருக்கக்கூடாது என்பது அண்ணாமுடைய எண்ணம். அடிக்கடி சொல்லுவார், சீமான் வந்து சவால் விடுறாரா அதை அப்படியே சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அதெல்லாம் பெரிய மேட்டராக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அப்படி தான் எடுத்துக்குவார்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்கள்.